ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு வெண்ணெய் முறுக்கு செய்யலாம். பச்சரிசி வந்து கழுவி காய போட்டு வெயிலில் வந்து அதை சலித்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை லேசாக வறுத்துருக்கிறேன். இந்த வறுத்த மாவு இதில் சேர்த்திக்கலாம். இந்த கப்பில் வந்து நான் 2 கப்பு மாவு சேர்த்துறேன். இந்த மாவு சலிச்சிடலாம். 1 கப்பு மாவு சலிச்சிட்டேன். இப்போ 2வது கப்பு மாவு நான் சலிச்சுக்கிறேன். சலிச்சுட்டு நான் காமிக்கிறேன். 2 கப் மாவு சலிச்சிட்டேன். பாருங்கள், இவ்வளோ கப்பி வந்திருக்குது. இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு கிடைக்கிது நமக்கு. இதையும் நம்ம சலிச்சு எடுத்துடலாம். இப்போ இதையும் சலிச்சு எடுத்து பாருங்கள் எவ்வளோ கப்பி வந்திருக்குது. இந்த கப்பியை நான் எடுத்து வச்சிட்றேன். இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ அது தேவையான அளவு எல்லா பொருளும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துறேன். இதில் கருப்பு எள்ளு தான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேண்டாலும் சேர்த்திக்கங்க. காரம் நான் அதிகமாக சேர்த்தலை. காரம் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கிறேன். இதை வந்து இதோட கலந்துக்கலாம். நம்ம சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்திட்டு உப்பு தூளையும் போட்டு கலந்துக்கலாம் நல்லா. நம்ம ஃபஸ்ட்டு உப்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அது அங்கே உள்ளே இருந்துச்சு, இப்போ எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த உப்புத்தூளை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்திக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் நான் இதில் சேர்த்திக்கிறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாவு வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம சுடலாம். இல்லை அவ்வளோவும் நம்ம செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிட்றேன். வச்சுட்டு மிச்ச மாவில் வந்து நான் வெண்ணெய் ஊற்றி நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நான் இப்போது நம்ம வீட்டு வெண்ணெய் தான் இது. இதை நம்ம சேர்த்திக்கலாம். பெரிய கரண்டினால் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2 ஸ்பூன் இருக்கும். இது சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை பிசைஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எல்லா பக்கமும் இந்த வெண்ணெய் படுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணணும். இப்போ நல்லா வெண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம இப்படி இது பண்ணோம்னா நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ உடச்சி விட்டா உடையணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முறுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக பார்த்து சேர்த்திட்டு நம்ம பிணையலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நான் பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி நல்லா கையை இப்படி வச்சோம்னா நல்லா நசுங்கி இருக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப கொலண்டு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 உருண்டை வரும். இதை உருட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழலில் நம்ம மாவை சேர்த்திட்டு நம்ம அப்படியே முறுக்கு நெரிச்சு விடலாம். இப்படி எண்ணெயில் கூட நெரிச்சு விட்றதா இருந்தால் நெரிச்சு விடுங்க. இல்லை அது கஷ்டமாக இருக்குதுன்ட்டாக்கா நம்ம தட்டில் நெரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நெரிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் விட்டுறணும். இப்போ உடனே திருப்பிட்டோம்னாக்கா உடஞ்சி போயிடும். கொஞ்சம் வெந்து மேலே வரட்டும். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நான் எடுத்துடுறேன். நல்லா சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக விடுங்க. சலசலப்பு அடங்கின பிறகு எடுங்க. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு கிண்ணத்து மேலே வச்சிட்றேன். அப்போ தான் எண்ணெய் எல்லாம் வடியும். இப்போ வச்சுட்டு அடுத்த பேச்சு நான் போடுறேன். நான் இது தட்டில் நான் தட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தட்டில் நம்ம புழிஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்து இப்படி ஈஸியாகவும் போட்டுடலாம். ஆனால் பொறுமையாக பார்த்து போடணும், இல்லை கையிலெல்லாம் வந்து பட்டுடும். இதை போட்டு இது வேகட்டும். வெந்தது நான் காமிக்கிறேன். இந்த முறுக்கும் போட்டு வெந்துருச்சு. அவ்வளோதான். நான் பாதி மாவு தான் போட்டேன். அதில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதை நான் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன்.
ஒரு கப்பு மாவுக்கு பாருங்கள் இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேவைப்படும்போது நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது, நல்லாவும் இருக்குது, பொறுன்னு இருக்குது, வெண்ணெய் மனம் அவ்வளோ மனமாக இருக்குது. பாருங்கள் முறுக்கு எப்படி இங்கே எப்படி பொறுன்னு வெண்ணெய் வாசனையோடு அப்படியே அவ்வளோ சுவையாக இருக்குது, அவ்வளோ ருசியாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.